ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எம்கே ஹேண்ட்ஒர்க்ஸ். இன்றைக்கி பாருங்கள், இந்த வீடியோவில் பேசிக் நாட்டில் பீட்ஸ் டிசைனில் கிஃப்ட் பாஸ்கெட் ஒன்று என்னோடய க்ரியேட்டிவிட்டியில் டிசைன் பண்ணியிருக்கேன். ஏற்கனவே டிஃப்ரெண்ட் ஸ்டைல்ஸில் கிஃப்ட் பாஸ்கெட் டுட்டோரியல்லாம் கொடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அதெல்லாம் தனியாக ப்ளேலிஸ்ட்டில் இருக்குது. இன்றைக்கி இந்த வீடியோவில் இந்த பாஸ்கெட்டில் என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்தியன் ஃப்ளாக் கலர்ஸ் வர மாதிரி இதில் டிசைன் பண்ணியிருக்கேன். வரப்போகிற ரிப்பப்ளிக் டேக்கு குழந்தைகளுக்கு கிஃப்டாக ப்ரெசென்ட் பண்ணுறதுக்கு இந்த பாஸ்கெட் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு வாய்ஸ் பார்த்தீங்கன்னா ப்ளூ கலர் ப்ளெயின் ஒயர் எடுத்திருக்கேன். டார்க் ப்ளூவில் 18 வயசு 3.25 அடியில் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அது போக இந்த ட்ரை கலர் ஃப்ளாக் டிசைனுடைய பீட்ஸ் பார்த்திங்கன்னா சாஃப்ரான் ஒயிட் அண்ட் க்ரீன் கலர் பீட்ஸ் எடுத்திருக்கேன். இப்போ கட் பண்ணி வச்சுருக்க வாய்ஸில் ரெண்டு ஒயராக எடுத்து ஈவனாக ஃபோல்டு பண்ணிவிட்டு பேசிக் நாட் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி நாட் போட்டதுக்கப்புறம் வாய்ஸ் ஈவனாக இருக்கான்னு ஒரு தடவையும் மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், நான் எல்லா நாட்ஸும் போட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு 2 நாட்ஸ் எடுத்து இந்த மாதிரி கிராஸாக வச்சு மூணாவதாக ஒரு நாட் போடுங்க. மறுபடியும் இன்னும் ஒரு நாட் இந்த இடத்துல ஜாயின் பண்ணிடலாம். இந்த ப்ளூ கலர் பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ளாகில் அந்த சக்ராவில் வர கலர். இப்போ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா மொத்தமாக 6 நாட்ஸ் கிடைக்கும். நல்லா டைட்டாக ஜாயின் பண்ணுங்கள். இதுக்கப்புறம் வெளிப்பகுதியில் 2 வயசு இருக்குல்ல, அதிலே நம்ம சுற்றி வர நாட்ஸ் போட்டுடலாம். நம்ம சேனலில் எல்லா டைப் ஆஃப் பாஸ்கெட் டுட்டோரியல்ஸ் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதெல்லாம் பார்த்திங்கன்னா பென் ஸ்டாண்ட் டுட்டோரியல்லேருந்து கிஃப்ட் பாஸ்கெட், பூஜா பாஸ்கெட், நியூ மாடல் பூஜா பாஸ்கெட், டிஃபன் கேரியர் பாஸ்கெட், லஞ்ச் பாஸ்கெட், மார்க்கெட் பாஸ்கெட், ஃப்ளவர் வேஸ், கீ செயின், குழந்தைய விளையாடுறதுக்காக ரேட்டில் டாய், ஃப்ரூட்ஸு, இந்த மாதிரி எல்லா ஸ்டைல்ஸில் ட்ரீ டுட்டோரியல்னு எல்லாமே தனித்தனியாக ப்ளேலிஸ்ட்டில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஒன்றும் என்னோடய க்ரியேட்டிவிட்டியில் நான் டிசைன் பண்ணி டுட்டோரியல் கொடுத்துருக்கேன். உங்களுடைய ஃப்ரீ டைமில் செக் பண்ணி பாருங்கள். இப்போ இதனுடைய பேஸ் பார்த்திங்கன்னா, அதாவது ஒரு வருஷ குமிழ்கள் வர மாதிரி டிசைன் பண்ணணும். இது ரெகுலராக போடுறவங்களுக்கு தெரியும். பிகினஸாக இருந்தால் பொறுமையாக பார்த்து போடுங்க. நீங்கள் பிகினஸாக இருந்தால் இந்த மாதிரி சின்ன சின்ன பாஸ்கெட்ஸை ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பெரிய பெரிய பாஸ்கெட் போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ பாருங்கள், இந்த இடத்துல ஒரு ஸ்டார் ஷேப்பில் நமக்கு கிடைக்கும். இதுக்கப்புறம் மீதி இருக்க நாட்ஸை யூஸ் பண்ணி நம்ம சுற்றி வர குமிழ்கள் ரெடி பண்ணணும். இந்த மாதிரி கிராஸாக வச்சு 2 சைட்லேயும் நாட்ஸ் போடுங்க. நல்லா டைட்டாக ஜாயின் பண்ணுங்கள். இதுக்கப்புறம் மறுபடியும் இன்னும் 2 நாட்ஸ் போடுங்க 2 சைட்லேயும். கடைசியாக ஒரு நாட் போட்டோம்னா நமக்கு குமிழ் கிடச்சிரும். இப்போ பாருங்கள், இந்த இடத்துல குமிழ் ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நம்ம மீதி இருக்க நாட்ஸ் யூஸ் பண்ணி நான் பாருங்கள் ரெடி பண்ணியாச்சு. இதே மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் இந்த குமிழ்களுக்கு சென்டரில் பாருங்கள் கிராஸாக வாய்ஸ் வருது. அதில் நம்ம நாட்ஸ் போட்டுடலாம்.
இதே மாதிரியே நம்ம சுற்றி வர நம்ம போட்டு முடிக்கும்போது பேஸ் வந்து ஈவனாக கிடச்சிரும். இப்போ பாருங்கள், நான் சுற்றி வர போட்டு முடித்தாச்சு. இதுக்கப்புறம் நம்ம ரன்னிங் ஒயர் யூஸ் பண்ண போகிறோம். இது சிங்கிள் கலராக நம்ம ப்ளூ கலர் எடுத்துருக்கறனால ரன்னிங் ஒயரும் அதே கலர் தான் யூஸ் பண்ண போகிறோம். நீங்கள் எங்கேருந்து வேணாலும் தொடங்கிக்கலாம். ஒரு 2 இன்ச் வரைக்கும் ஒயரை விட்டுட்டு பேசிக் நாட் போட ஆரம்பிங்க. இதை அப்படியே கண்டினியூ பண்ணிட்டு வந்துடலாம் இந்த வரிசையை. இப்போ பாருங்கள், இந்த இடத்துல வந்து நம்ம சுற்றி வர போட்டு கொண்டு வந்திருக்கோம். இப்போ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நம்ம ஏணிப்படி நாட் யூஸ் பண்ணி 2வது வரிசைக்கு போகணும். இந்த ஏணிப்படி நாட் போடும்போது ஃபினிஷிங் வந்து ஈவனாக கிடைக்குது. அதுக்காக நம்ம இந்த மெத்தட் யூஸ் பண்ணுறோம். இந்த மாதிரி ஏணிப்படி நாட் போட்டதுக்கப்புறம் மறுபடியும் ரன்னிங் ஒயரை முன்பக்கமாக கொண்டு வந்து 2வது வரிசையை தொடங்கிக்கோங்க. இதே மாதிரியே தான் அடுத்தடுத்த வரிசைகளுக்கும் ஏணிப்படி நாட் போடணும். ரன்னிங் ஒயரை கட் பண்ணும்போதும் ஏணிப்படி நாட் போட்டு 2 இன்ச் வரைக்கும் ஒயரை விட்டு கட் பண்ணிவிட்டு உள்ளே பார்த்த மாதிரி இன்சர்ட் பண்ணி விட்டுருங்க. பிரிஞ்சு வராமல் இருக்கும். இதே மாதிரி இந்த வரிசையை நம்ம கண்டினியூ பண்ண வேண்டியதான். இந்த ஃபஸ்ட்டு விட்டுருந்தாலும் ஒரு 2 இன்ச் வரைக்கும் ஒயரு, அதே வந்து உள்ளே பார்த்த மாதிரி ஒரு 3-4 நாட்ஸ் வரைக்கும் இன்சர்ட் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம வந்து பீட்ஸ் வந்து கோர்க்கணும். ஒரு வருஷம் சுற்றி வர அப்படியே வந்து பீட்ஸ் கோர்த்ததுக்கப்புறம் மறுபடியும் வந்து 2 வருஷம் வந்து கண்டினியூஸாக ரன்னிங் ஒயரில் போடணும். இதே மாதிரியே தான் கண்டினியூ பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள், இந்த வரிசையில் வந்து க்ரீன் கலர் பீட்ஸ் நான் வந்து கோர்த்துருக்கேன். ரன்னிங் ஒயர் அப்படியே கட் பண்ண வேண்டியதில்லை, அது அப்படியே இருக்கட்டும். அப்படியே நம்ம கண்டினியூ பண்ணிக்கலாம். இந்த பேஸ்கெட் போடும்போது பார்த்திங்கன்னா நமக்கு கொஞ்சம் இந்த பீட்ஸ் கோர்க்கும்போது மட்டும் கொஞ்சம் டைம் எடுக்கும். மற்றபடி பேசிக் நாட்டில் நம்ம சீக்கிரம் போட்டு முடிச்சிடலாம். நான் வந்து ஓவல் பீட்ஸ் எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து அம்லா பீட்ஸ் அந்த மாதிரி ரவுண்ட் பீட்ஸ் எல்லாம் கிடைக்குது, அது கூட யூஸ் பண்ணிக்கலாம். இதே மாதிரியே கண்டினியூ பண்ணுங்கள். இதுக்கு அடுத்த வரிசை நம்ம ரன்னிங் ஒயர் யூஸ் பண்ணி சுற்றி வர அப்படியே கண்டினியூ பண்ணணும். அதுக்கடுத்தது பீட்ஸ் வந்து ஒயிட் கலர் பீட்ஸ் ஜாயின் பண்ணணும். அதுக்கடுத்தது ஆரஞ்சு கலர் பீட்ஸ், சாஃப்ரான், அதாவது அந்த கலரில் நம்ம இந்தியன் ஃப்ளாக் கலர்ஸ் பாருங்கள் எவ்வளோ அழகாக இந்த பேஸ்கெட்டில் நமக்கு கிடச்சிருக்குன்னு. இப்போ பாருங்கள், நான் வந்து க்ரீன், ஒயிட் அண்ட் சாஃப்ரான் கலர் வந்து யூஸ் பண்ணி பீட்ஸ் எல்லாம் கோர்த்து கண்டினியூஸாக 2 வரிசைகள், ஃபினிஷிங்கில் மட்டும் ஒரு வரிசை எக்ஸ்ட்ரா வந்து போட்டு அந்த வரிசையை ஃபோல்டு பண்ணி நம்ம இன்சர்ட் பண்ணணும். வளர்த்தி கொண்டு வந்ததுக்கப்புறம் மீதி இவ்வளோ வயசு இருக்குது, அதை வந்து ஒரு வரிசையை அப்படியே ஃபோல்டு பண்ணி உள்ளே இன்சர்ட் பண்ணி விட்டுக்கோங்க. பேஸ்கெட் ரெடி ஆயிரும் நமக்கு. இப்போ பாருங்கள், நான் வந்து மீதி இருந்த வயசெல்லாம் உள்ளே பார்த்த மாதிரி இன்சர்ட் பண்ணி விட்டுருக்கேன். எவ்வளோ நீட்டாக ஃபினிஷிங் கிடச்சிருக்கு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மொத்தமாக 9 வரிசைகள் ரன்னிங் ஒயர் யூஸ் பண்ணி போட்டு முடித்தாச்சு. 3 வரிசைகள் வந்து பீட்ஸ் வந்து கோர்த்துருக்கோம்.
நம்ம இப்படியே கூட ஸ்டோரேஜ் பாஸ்கெட்டாகவும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து ஹேண்டில் கொடுத்தோம்னா கிஃப்ட் கொடுக்கறக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். திங்ஸ் எல்லாம் நல்லா ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ரிட்டர்ன் கிஃப்ட்டாக கொடுக்கறக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது ஒரு ஹாஃப் ரோல் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இந்தியன் ஃப்ளாக் கலர் பீட்ஸ் நான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். பார்க்கவே பாருங்கள், பாஸ்கெட் வந்து ஒரு நியூ லுக்கில் இருக்குது. இதுக்கு ஹேண்டில் பாருங்கள், 2 வயர் வச்சு போடக்கூடிய ஹேண்டில் வந்து 8 அடியில் கட் பண்ணியிருக்கேன். 2 வயர்ஸ் எடுத்து ஹேண்டில் கொடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள், பாஸ்கெட்டே வந்து பார்க்குறக்கு ஒரு அழகாக இருக்குது பாருங்கள். நீங்களும் இந்த மாடல் பிடிச்சிருந்தா ட்ரை பண்ணி போட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.